வந்துட்டீங்களா? எஸ். நானும் வந்துட்டேன். 2025 எப்பா என்னப்பா சொல்றது? வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா, இந்த வருஷத்துல என் வாழ்நாள்ல இந்த வருஷத்துல நான் பட்ட துன்பங்கள் இருக்கே அப்பப்பா! சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரி நல்லா வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா, நல்லது, கெட்டத தாண்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷத்துல எனக்கு ரொம்ப அமைஞ்சுச்சு. வருஷங்கள் முடிய போது. ஆனா, நம்ம வந்து "ஏன் சார் இவ்வளோ கேப்பு? என்ன சார் ஆச்சு?" அப்படின்னு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு ஆப்ரேஷன். ஸோ, அதனால என்னால வர முடியல. பட் ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு, திரும்ப இங்க வர்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. பட் ஆனா, நான் இப்ப வந்து ரொம்ப சுகமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல வந்து அ ஒவ்வொரு வருடங்களும் வந்து ஒரு சில பேருக்கு முக்கியமான வருடங்களா இருக்கும். அதன் அடிப்படையில இந்த 2025 எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுத்த வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நெறைய பேருக்கு வந்து இந்த வருடத்துல வந்து நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து பாயிண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. குரூப் 4 ஆகட்டும், எதிர்பார்த்த மாரி இல்லைனாலும் ஒரு சில பேர் வந்து போஸ்டிங் வாங்கியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட கங்கிராச்சுலேஷன். ஒரு சில பேருக்கு என்னடா நம்ம கேள்வி எதிர்பார்த்தது வேற, வேற மாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஷன்ல இருந்திருப்பீங்க. வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் மாறவே கூடாது. நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா திரும்ப. அதேபோல நீங்களும் கன்டினியூவா ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா போஸ்டிங்ங்கிறத வாங்கிரலாம். எப்போதும் உங்களுக்கு குடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க மட்டும் தான் மோட்டிவேஷன். ஸோ நீங்க தவறி கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா, கை தூக்க யாரும் இல்ல அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்களா எந்திரிச்சு வாங்க. உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க. உங்க மனசு ஜெயிச்சிரலாம்ன்னு தோணுச்சுன்னா ஜெயிச்சிரலாம். சரிங்களா? கஷ்டம்னு தோணுச்சுன்னா கஷ்டம் தான். சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத அப்படியே நம்ம உடல் சார்ந்து அது செயல்பாடுகள்ல ஈடுபட ஆரம்பிக்கும். சரிங்களா? நானும் வந்து பேக் டூ ஃபார்ம் வரணும், வரணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவேன். ஒரு தடங்களா வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் வந்து ஃபாலோவே பண்ண முடியாது. சரி ஓகே அவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்கும்போது, திரும்ப ஒரு ஒரு மோட்டிவேஷன் இல்ல அதெல்லாம் பேக் டு ஃபார்ம் ஈஸியா வந்துரலாம். எல்லாமே ரெடியா தானே இருக்கு. நம்ம மட்டும் தானே தயாராகணும். அப்ப இவ்வளோ தூரம் கட்டி வச்ச கோட்டைய டக்குன்னு தகர்த்து எடுத்துட்டு அத விட்டு வெளியிலயும் போக முடியல. சரி அ ஒரே மைண்டு, ஒரே எண்ணத்துல வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். ஸோ அதே போல நீங்களும் ஃபாலோ பண்ணி வந்துருங்க. நல்ல முறையில நம்ம ஆரம்பிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி தாராளமா படிங்க. ஆனா, இந்த சென்ட்ரல் போர்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம விடாதீங்க. முக்கியமா ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பி எல்லாம் கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். அதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒண்ணு சாரி. 1 மேத்ஸ். மேத்ஸ் நல்லா போட தெரிஞ்சிருக்கணும். நல்லா போட தெரிஞ்சாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய மேத்ஸை விட ஈஸியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி, என்டிபிசி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அந்த இதெல்லாம. ஸோ நீங்க அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க 30 செகண்ட்ஸ் டூ 1 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். அதுவே அதிகம். அப்ப பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் ஆர்ஆர்பில கிளியர் பண்ண முடியும். இப்ப நம்ம ஏன்டா சொல்ல போறோம்னா, நம்ம ஆர்ஆர்பி, என்டிபிசி பேட்ச் தான் ஆரம்பிக்க போறோம். நோ டிஎன்பிஎஸ்சி. ஸோ எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் விட்டாங்க. எப்போ வரப்போகுது? அது வரப்போகுது சார். அக்டோபர்ல வருது சார். டிசம்பர்ல வருது சார். இப்போ உடனே இப்பையிலேருந்து படிக்கணும்னா இப்பையிலேருந்து தாராளமா படிங்க. ஆனா திரும்பவும் சொல்றேன். ஸ்கூல் புக்க தாண்டி அவுட் சோர்ஸ்க்கு ஓடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சார் டிஎன்பிஎஸ்சி தான் சார் எனக்கு அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அவுட் சோர்ஸை படிங்க. பட் ஆனால் ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக முடிக்கணும். கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்கல, இத்தனை கொஸ்டின் தான் வருது, இத்தனை கொஸ்டின் வரல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஸ்கூல் புக்கை முடிக்காம அவுட் சோர்ஸுக்கு போகாதீங்க. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சயின்ஸு மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே சரி ஸ்கூல் புக்ஸை ஃபர்ஸ்ட் முடிங்க. அவுட் சோர்ஸுக்கு படிங்க. அவுட் சோர்ஸ் நல்லா தாராளமாக படிங்க. ஆனால் அவுட் சோர்ஸுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதுல இருந்து கேள்வி கேட்குறாங்க கேட்கல அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்கூல் புக்கை முடிக்காம அவுட் சோர்ஸுக்கு போகாதீங்க. எஸ். இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நம்ம பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் பக்காவா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பேட்ச் டீடைல்ஸுங்கிறது என்ன அப்புறம் வேணா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஆரம்பிக்க போறோம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து பேக் டு பேக் வீடியோஸ் கிளாஸ் வந்துடும். தென் வந்து ஆல்ரெடி குரூப் வந்து லிங்க் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறத நான் பேட்ச் டீடைல்ஸ் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரைடேலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த விஷயத்த தாராளமாக டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். தமிழை தவிர மற்ற எல்லா ஆர்ஆர்பியில் இருக்கு. நம்ம சயின்ஸ் எடுக்க போறோம், தென் வந்து மேக்ஸ் எடுக்க போறோம், தென் ஜெனரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரிஸ் எடுக்க போறோம், ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறோம். பேக்கப் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி தான். பட் ஆனால் இதுல தமிழ் வந்து உங்களுக்கு வராது.
சரிங்களா? தமிழ் உங்களுக்கு தனியா நான் எடுக்கிறதா இருந்தா நான் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி ஹேண்ட் அவுட் பண்றேன், பார்க்குறேன், ட்ரை பண்றேன். பட் ஆனா ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கான கான்செப்ட் தான் அடுத்த நம்ம வீடியோஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். என்ன பார்க்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்க படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. கன்டினியூவா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு டிப்ரஷன்ல இருந்தீங்கன்னா, டிப்ரஷனை போக்குறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? நீங்க செயல்பாடுல ஒர்க் பண்றது. ஸோ வேலை செய்யறது. ஏதாவது ஒரு வேலையை ஈடுபாடு செய்யுங்க. அதை ஈடுபட்டு செஞ்சாலே டிப்ரஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ அதனால ஒரு இடத்துல நீங்க கலங்கி நிற்கும் போது மட்டும்தான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீல் பண்றதுக்கான டயத்தை நீங்க கொடுக்காதீங்க. ஸோ ஃபீல் பண்றதுக்கான டயத்தை நீங்க கொடுக்க கூடாது. ஸோ அப்ப அப்படித்தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். அதனால ஒரே இடத்துல உட்காராதீங்க. டிப்ரஷன்ல மூழ்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த கூடிய வருடம் நம்ம வருடங்களா இருக்கும் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கையோட வாழுங்க. அதானே முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். சந்திக்கலாம். நாளை மறுநாள்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி என்னென்ன ஃபாலோ பண்ண போறோங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆர்ஆர்பி, என்டிபிசி மட்டும் இல்லாம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறணும். அடுத்த வருடம் உங்களோட வருடமாக இருக்கும். நம்மளோட வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தேங்க்யூ. பார்க்கலாம்.